பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம மீனாவும் செந்திலும் சென்னைக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. இப்போ போகும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தானே போவாங்க. அதே மாதிரி எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு போகிறதுக்காக கிளம்பி வராங்க. நம்ம பாண்டியன் வாண்டடா ஏண்டா அந்த பிள்ளைய சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு போறியே, அங்கே போயிட்டு அந்த புள்ள கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாதா? இந்தா நான் பணம் கொடுக்குறேன், அந்த பணத்தில் எவ்வளோ வேணுமாலும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கத்தையை எடுத்துக்கிட்டு அவர் மாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஒரு கத்தையாக தரப்போராட்டுக்கு அப்படின்னு நம்ம செந்தியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த கத்தையிலிருந்து 2 500 நோட்டை மட்டும் எடுத்து கொடுத்து 1000 கொடுத்து, இந்த 1000 வச்சுக்கிட்டு எது வேணுமாலும் எவ்வளோ வேணுமாலும் வாங்கி கொடு அப்படின்னு கொடுக்குறாரு. எல்லாருக்குமே சிரிப்பு தாங்கவே முடியல. 1000 எப்படி பத்தும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரசி கேட்குறாங்க. ஏன்பா அதான் பஸ்ஸு செலவுலேருந்து தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாமே அவங்க கம்பெனியே ஏற்றுக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு அங்கே சும்மா ஏதாச்சும் வாங்கிறதுக்காக தானே, அதெல்லாம் இந்த 1000 போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மட்டும் தான் கொடுக்குறாப்புல. ஒரு வழியாக நம்ம செந்திலும் மீனாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாங்க. நம்ம கதிர் தான் 2 பேர்த்தையும் அழைச்சிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்றாப்புல. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம அன்பும் வந்துடுறாப்புல. ஓகே, பஸ்ஸையும் ஏற்றி விட்டுறாங்க. பஸ் ஏறி கிளம்புன உடனே படத்துக்கு போன நம்ம சரவணன் அர்ஜென்ட்டாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக வராங்க. ஆனால் அதுக்குள்ளே செந்தில் மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம பாண்டியன் சரவணனையும் தங்கமயிலையும் கூப்பிட்டு வச்சு, ஆமாம் படத்துக்கு போனீங்களே, படம் ஃபுல்லாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம சரவணன் பாதியிலேயே தூங்கி இருக்கிறாப்புல. ஏண்டா 1200 செலவு பண்ணி படத்துக்கு அனுப்புனா படத்தை பார்க்காம நீ படுத்து தூங்கிட்டு வரியா? ஆமாம் நடுப்புற ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தங்கமயில் நான் புல் படத்தையும் பார்த்தேன், எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் இருந்துக்கிட்டு இல்லைப்பா என்னால் சாப்பிட முடியல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ கட்டின பணம்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம பாண்டியன். இன்னிய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.